தெய்வாம்சம் பொருந்திய தெய்வீக கூடம் கோல்டு பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ எல்எல்பி. கருணைமிக்க கடவுள் வடிவங்களை கண்கவரும் விதத்தில் கலையம்சமாக தெய்வாம்சமாக வெண்கலத்தில் வடிவமைத்து வழங்குகின்றது கோல்டு பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ எல்எல்பி. அந்த மண்ணை முத்தமிட வேண்டும் போல் இருக்கிறது. அந்த மண் அயோத்தி. அயோத்தி என்றால் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம். எதிரிகளை வீழ்த்துவது ராமனின் வில். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்பது ராமனின் கொள்கை. அற்புதமான குழந்தை ராமன் நவக்கிரகங்களான அந்த பீடத்தின் மீது தன் இரு பாதங்களை வைத்து அருள் தருகிறான். குழந்தை ராமனை வணங்கி வந்தால் நவக்கிரகங்களின் தோஷத்திலிருந்து விலகலாம். ராமனின் தோளிலே அம்பரா துணி. அம்பராவில் பல அம்புகள் இருக்கின்றன. அனைத்து அம்புகளும் மந்திர சக்தியை பெற்றவர். அந்த சக்தியான அம்புகளால் தான் எதிரிகளை அடித்தான் ராமன். இது குழந்தை ராமன் இடது திருக்கரத்தில் அப்படி மடித்து வில்லை ஏந்தி இருப்பது போல என்ன ஒரு பாவனை! விரிந்த மார்பு, பால்வடியும் முகம் என்பார்கள் குழந்தை ராமர். பாலகாண்டத்திலே மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று பாடுகின்றார் குலசேகர ஆழ்வார் ராமனை குழந்தையாக தாலாட்டு பாசுரமாக. வெண்கலம் என்ற பிரான்ஸ் இந்த பால ராமராக குழந்தை ராமராக நம் முன்னே காட்சி தருகின்றது. இந்த விக்கிரகத்தை பார்க்கின்ற பொழுது பாலராமரின் திருவாசி, அதாவது விமானம் போல இருக்கிறது. அது வலதுபுறத்திலிருந்து மேல் நோக்கி சென்று இடதுபுறத்திற்கு கீழே இறங்குகிறது. இடது பக்கம் முதலில் மேலே சக்கரம், அதன் கீழே தாமரை, அதற்கும் கீழே பிரணவ மந்திரம், அதற்கும் கீழே படைப்பு கடவுளான பிரமன், அதற்கும் கீழே 3 அடி மண் கேட்டு வந்த திருவிக்கிரமன் வாமன் அவதாரம், அதற்கும் கீழே நரசிங்கம், அதற்கும் கீழே வராக அவதாரத்தின் வராகம், அதற்கும் கீழே கூர்மம், அதற்கும் கீழே மச்சம். மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன் 4 அவதாரங்கள் பாலராமனின் இடதுபுற மேல் பகுதி குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். சங்கு, சங்குக்கு பின் கீழே கதை, அதற்கும் கீழே ஸ்வைத்திகம், அதற்கும் கீழே ருச்சிரன், அதற்கும் கீழே பரசுராமன், அதற்கும் கீழே ஸ்ரீராமன், அதற்கும் கீழே கண்ணன், அதற்கும் கீழே புத்தன், அதற்கும் கீழே கல்கி. மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன், பரசுராம, ராமன், கண்ணன், புத்தன், கல்கி. பலராமர் விடுபட்டு இருக்கலாமே என்ற எண்ணம் எழலாம். 1000 உலகேழடிக்கும் பேராயிரம் கொண்டவன் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் தசாவதாரங்கள் மட்டுமின்றி 22 அவதாரங்களை நிலைப்படுத்தியிருக்கிறார். அந்த 22இல் ஒன்று புத்தாவதாரம். வலதுபுறம் கீழே இறுதி பகுதியில் அனுமன். ராம தாரக மந்திரமே பாவத்தை போக்கும், ஜெய் ராம் என்று முழக்கியவன் அனுமன். ராமனின் நாமத்தை எவர் சொன்னாலும் அந்த ராமனின் சக்தி அனைத்தும் அவரிடம் ஐக்கியமாகும். இடதுபுறமாக அந்த திருவாசின் கீழ்ப்புறம் கருடன். கருடன் பகவானுக்கு கொடியாகவும் இருக்கிறான், வாகனமாகவும் இருக்கிறான். இங்கே ஒரு பக்கம் அனுமனும் ஒரு பக்கம் கருடனும் இருப்பதால் எந்த நிலையிலும் இதனை குழந்தை ராமரை வெண்கல, அதாவது பிரான்ஸ் இந்த வடிவத்தை நம் இல்லத்தில் வைத்து பூஜை செய்தால் அனைத்து நன்மைகளும் அமையும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே என்கிறது பாசுரம். கற்பா ராமனை என்று வேறு யாரையும் கற்பரோ என்கிறார் நம்மாழ்வார். கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அது குழந்தை ராமராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வணங்க வேண்டி இருக்கிறது. திரேதாயுகத்து ராமனின் திருவருளை பெற வேண்டுமென்றால்
ராமனே சரணாகதி தத்துவத்தின் சாத்வீக நிலையில் இருக்கிறான். அவன் பதங்களை பற்றினால் போதும், அப்பொழுதே சரணம் நமக்கு கிடைத்துவிடும். சரணமானால் போதும், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் ராமபிரான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. பாலனாக குழந்தை, அதுவே தெய்வமாக. அயோத்தி நகரிலே அற்புதமான பெரிய ஆலயத்திலே பாலராமன் நமக்கு பாபத்தை விலக்கி புண்ணியத்தை நல்குகிறான். இந்த ராமன் ஒவ்வொரு இல்லத்திலும் இருந்தால் நமது குழந்தை போல பாவிக்கலாம். அந்த பாலராமனை ராமா நன்னு புரோவரா, ராமா நீ நாமமேமி ருசிரா என்று தியாகையர் பாடியது போல அந்த ராம 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 என்ற நாமமே அனைத்தையும் நல்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதும் சொல்லிக் கொண்டு வந்தாலும் கூட 3 முறை சொல்ல வேண்டியது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானன். உள்ளத்தில் உணர்வது ஒரு வகை, உணர்ந்ததை செயலாக்குவது மறுவகை. அச்செயலை சிறப்பாக்குவது பூஜை. அப்பூஜைக்கு ஏற்றது இந்த திருப்படிவம். அந்த எண்ணத்தை சிறிய வடிவமாக இருந்தாலும் இது இல்லத்தில் வைத்து பூஜிப்பது. இதுவே பெரிய தெய்வ கோலத்திலே அல்லது திருக்கோயில்களிலே வேண்டுமெனில் இந்த வடிவத்தையே எந்த உயரம் வேண்டுமோ அந்த ஆகம விதிக்கு உட்பட்டு தெய்வீக வெண்கல சிலைகளை அதற்கே உரிய நன்மதிப்பில் உரிய விலையில் விற்பனைக்கு தரும் கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP மூலம் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ வாங்கி வணங்கி பயன்பெறுவீர். முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லம் தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.